19 மார்ச் 2026 இன்று தூய யோசேப்பு மரியன்னையின் கணவர் பெருவிழா. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அதிகாரம் 1, இறை வசனங்கள் 16, 18 21 மற்றும் 24 முடிய வசனங்கள். யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு மரியாவிடம் பிறந்தவரை கிறிஸ்து என்னும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியினால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பை, தாவீதின் மகனே, மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும். இன்றைய நாளின் தாயம் திரு அவை தூய யோசேப்பினுடைய திருவிழாவை, யோசேப்பு மரியன்னையின் கணவர் என்ற பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. அவரின் பரிந்துரையின் வழியாக நம்முடைய ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் இறைவன் இன்று ஆசிர்வதிக்க நான் செபிக்கிறேன். புனித யோசேப்பினுடைய திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. இது 8ஆம் 9ஆம் நூற்றாண்டு இருந்தே இந்த விழாவானது கொண்டாடுவதற்கான சான்றுகள் உள்ளன. எகிப்தில் உள்ள காப்டிக் மரபில் கூட ஜூலை 20ஆம் அன்று இவருடைய திருவிழாவானது கொண்டாடப்படுகிறது. பின்னர் பல துறவிகள் முயற்சியால் இந்த விழா உலகம் முழுவதும் பரவியது. தூய யோசேப்பு இயேசுனுடைய வளர்ப்பு தந்தையையும் மரியானுடைய கணவரும் திருக்குடும்பத்தின் பாதுகாவலருமாக விளங்குகிறார். நற்செய்தி நூல்கள் மிக சில இடங்களில் மட்டுமே இவரை பற்றி குறிப்பிட்டாலும் அவருடைய வாழ்க்கை ஒரு பெரிய சாட்சியாக விளங்குகிறது. நற்செய்தி நூலில் அவரை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அவர் ஒரு நேர்மையாளர். நற்செய்தி அதிகாரம் 1, இறை வசனங்கள் 19. இந்த ஒரு வார்த்தை அவருடைய முழு வாழ்க்கையையும் விவரிக்கிறது. சூசையப்பர் வாழ்க்கையில் பல குழப்பங்கள் இருந்தாலும் கடவுளுடைய திருவுளத்தை ஏற்றுக்கொண்டவர். மரியா கருவுற்றிருந்து அவருக்கு தெரிய வந்த பொழுது அவர் மிகவும் குழப்பம் அடைந்தார். மனித ரீதியாக பார்த்து அது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் அவர் என்ன செய்தார்? அவர் மரியாவை அவமானப்படுத்த விரும்பவில்லை. அவருடைய நல்லெண்ணம் இதை சொல்கிறது. அவரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்காமல் விரும்பாதனால் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். ஒரு உண்மையான நேர்மையாளர் எப்பொழுதும் பிறரை பற்றி நல்லெண்ணம் கொண்டிருப்பார். அதே நேரத்தில் கடவுளும் அவருடைய கனவில் பேசுகிறார். அதை கடவுளை திருளம் என்று அதை ஏற்றுக்கொள்கிறார். சூசையப்பர் நற்செய்தியில் ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை. அவர் வாழ்க்கை முழுவதுமே செயலால் பேசினார். இன்று உலகத்தில் பலர் பேசுகிறார்கள், ஆனால் செயலில் காட்டுவது குறைவாக இருக்கிறது. ஆனால் சூசையப்பருடைய மௌனத்தில் வாழ்ந்து செயலால் கடவுளுடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றியவர். உலகினுடைய உண்மையான உப்பாக, ஒளியாக வாழ்ந்தவர். சூசையப்புடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது பல பிரச்சனைகள் இருந்தன. மனைவி பற்றிய பிரச்சனை, கருவுற்றிருப்பது, பொருளாதார பிரச்சனை, வெறும் தச்சர் தொழில், வீடு பற்றிய பிரச்சனை, எகிப்திற்கு ஓடி செல்ல வேண்டிய நிலை, அங்கிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல வேண்டிய நிலை, குழந்தை பற்றிய கவலை, 12ஆம் வயதில் இயேசு ஆலயத்தில் இருந்த பொழுது அவர் பேசிய வார்த்தைகள், இது போன்ற பலவிதமான பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் சரியான முடிவை இறைவனுடைய திருவுளமாக தூய யோசேப்பு எடுக்கிறார். இன்று குடும்ப தலைவர்களும் நிர்வாகிகளும் ஆசிரியர்களுக்கும் பொறுப்புள்ள ஒவ்வொரு நபர்களுக்கும் தேவையான குணம்,
சரியான முடிவு எடுப்பது. சரியான முடிவு எடுக்க நமக்கு ஞானமும் நிதானமும் இறை நம்பிக்கையும் வேண்டும். அது தூய யோசேப்பிடம் இருந்தது. அவருடைய ஆன்மீக வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது கடல் மீதான பக்தி, இறை நம்பிக்கை, செப வாழ்க்கை இவை அனைத்திலும்தான் அவருக்கு அந்த ஞானமும் நிதானமும் நிறைவும் நிம்மதியும் கிடைத்தது. சூசியப்பர் மற்றொரு பெரிய நல்ல ஒரு குணத்தை பார்க்கின்ற பொழுது அவர் பிறரை மதித்த ஒரு நற்பண்பு. மரியாவை அவர் அவமானப்படுத்த விரும்பவில்லை. அப்படி நல்லெண்ணம் அதை காட்டுகிறது. ஒரு நேர்மையான மனிதராக பிறரை பற்றி குறை சொல்லாமல், பிறரை அவமானப்படுத்தாமல், பிறரை நற்பெயரை காப்பாற்றுகின்ற ஒரு உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கையை தான் தூய யோசேப்பு வாழ்ந்தார். அதனால்தான் அவர் குடும்பத்தின் பாதுகாவலராக திகழ்கிறார். வெறும் குடும்பத்தின் பாதுகாவலர் மட்டுமல்லாமல் திருச்சபையினுடைய பாதுகாவலர், தொழிலாளர்களின் பாதுகாவலர், நல்ல மரணத்தின் பாதுகாவலர். இத்தகைய புனிதருடைய மகத்துவத்தை இன்று நாம் புரிந்து கொள்கின்ற பொழுது, இந்த யோசேப்பு நம்முடைய குடும்பத்தினுடைய பாதுகாவலாக இருக்கின்ற பொழுது நம்முடைய குடும்பத்தின் ஒவ்வொரு தேவைகளையும் விண்ணப்பங்களையும் யோசேப்பின் வழியாக நாம் ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிக்கின்ற பொழுது, ஆண்டவர் மற்றொரு இடத்தில் திருவிழத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது யோசேப்பிடம் செல்லுங்கள் என்ற ஒரு வார்த்தை நமக்கு ஞாபகம் வருகிறது. ஆக இன்று நாம் யோசேப்பிடம் செல்வோம். யோசேப்பிடம் அனைத்து விதமான விண்ணப்பங்களையும் கண்ணீர்களையும் கவலைகளையும் சமர்ப்பிப்போம். அவர் நமக்காக இறைவனிடத்தில் வேண்டுவார். இன்று நம்முடைய குடும்பங்கள் பலவிதமான சவால்களை சந்திக்கிறது. பொருளாதார சிக்கல்கள், உறவுகள் புரிந்து போகின்ற நிலைமை, குழந்தைகளுடைய எதிர்காலம், வேலையினுடைய அழுத்தங்கள், இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் புனித யோசேப்பு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறார். அவர் நமக்கு கூறுகின்ற பாடம், கடவுளுடைய திட்டத்தை நம்ப வேண்டும், குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும், பொறுப்புடன் வாழ வேண்டும், ஜெப வாழ்க்கையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஆக இன்று இவருடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது நாம் நம்மையே கேட்டுக்கொள்கின்ற கேள்விகள்: நான் ஒரு நல்ல குடும்ப தலைவனாக இருக்கிறேனா? நான் பிறரை மதிக்கிறேனா? கடவுளுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறேனா? என்னுடைய குடும்பத்தை ஜெபத்தில் நடத்துகிறேன் என்று இதுவேற்பட்ட கேள்விகளை நாம் கேட்கின்ற பொழுதும் இறைவன் தன்னுடைய ஒளியினால் ஞானத்தினால் நம்மை நிரப்பி நமது கனவிலும் தோன்றி அவருடைய திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். நாமும் எழுந்து யோசேப்பை போன்று கடவுளுடைய திட்டத்தை இன்று நிறைவேற்ற நம்மையே ஆண்டவரிடத்தில் ஒப்படைப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பார். இன்றைய நாளில் புனித சூசையப்பருடைய யோசேப்பினுடைய பெயர் கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நம்முடைய மனமார்ந்த ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும், யோசேப்பினுடைய பாதுகாப்பாக வைத்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு துறவர சபைகளையும் அதனுடைய உறுப்பினர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க இன்றைய நாளில் ஜெபிப்போம். பொறுமையின் சிகரமான தூய யோசேப்பு நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனிடத்தில் எடுத்து செல்வார். ஆமென். மன்றாடுவோமாக. அன்பும் இரக்கம் நிறைந்த எங்களை விண்ணக தந்தையை, இன்றைய புதிய நாளுக்காக மக்கள் நன்றி கூறுகிறோம். இன்று மரியாளின் கணவர் இயேசுவின் வளர்ப்பு தந்தையும் திரு குடும்பத்தினுடைய பாதுகாப்பு யோசேப்பினுடைய திருவிழா நாளில் ஆண்டவரே உம்முடைய சந்நிதியில் உம்முடைய பாதுகாவலில் உம்முடைய நிழலில் நாங்கள் ஒன்றாக ஒரே குடும்பமாக கூடி வந்து ஜெபிக்க இருக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டு இன்று என் குடும்பத்திற்காக செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக மக்கள் நன்றி கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம். அருமையான ஒரு புனிதங்கள் வாழ்க்கையினுடைய பாதுகாவலராக அளித்தீரே, அதற்காக மக்கள் நன்றி கூறுகிறோம். அன்பு தந்தையை, தூய யோசேப்பு போன்று நாங்கள் எங்கள் குடும்பங்களும் உம்முடைய திருவுளத்தை அறிந்து வாழ்கின்ற குடும்பமாக இருக்க அருளைத்தாரும். எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற குழப்பங்களிலும் சோதனைகளிலும் சரியான முடிவை எடுக்க நல்ல ஞானத்தையும் நிதானத்தையும் எங்களுக்கு அளித்தருளும். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களில் இருக்கும் ஒவ்வொரு தேவைகளையும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். சொல்ல முடியாத, வெளிப்படுத்த முடியாது இருக்கின்ற கவலைகள், கண்ணீர்கள் அனைத்தையும் உடைய பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தில் உள்ள பொருளாதார தேவைகளை நிறைவேற்றியறலும். வேலை இல்லாமல் தவிக்கின்ற குடும்ப உறுப்பினர்களுக்கு, படிக்கின்ற பிள்ளைகளுக்கு தேவை ஞானத்தையும்
வேலையின்றி அல்லலுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர்தாமே நல்ல வேலை வாய்ப்புகளை தந்து ஆசீர்வதியும். எங்கள் குடும்பங்கள் முன்னேறவும் வளர்ச்சியடையவும் உமது அருளை தந்தருளும். அன்பு தந்தையே, எங்கள் குடும்பங்களில் சில நேரங்களில் துக்கமும் கண்ணீரும் இருக்கின்றன, மனவேதனையும் கவலையும் மன அழுத்தமும் இருக்கின்றன. அந்த எல்லா கண்ணீரையும் துடைத்து உமது சமாதானத்தையும் நிம்மதியை எங்கள் குடும்பங்களில் நிரப்பியறலும். ஆண்டவரை, எங்கள் குடும்ப உறவுகளை ஆசீர்வதியும். கணவன் மனைவி உறவு அன்பிலும் புரிதலிலும் வளர அருளை தாரும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஒன்றுபட்ட மனதுடன் வாழ அருளை தாரும். எங்கள் குடும்பங்களில் உள்ள எல்லா பிளவுகளையும் நீக்கி அன்பு, மன்னிப்பு, ஒற்றுமை ஆகியவற்றால் எங்களை நிரப்பும். புனித யோசேப்பை போன்ற நாங்களும் ஒருமையுடனும் நம்பிக்கையுடன் கடவுள் பயத்துடன் வாழ்ந்து குடும்பங்களாக இருக்க உதவியை தாரும். எங்கள் வீடும் ஜெபம் நிறைந்த வீடாக மாற நீரே உடனிருந்து வழிநடத்தியறலும். புனித யோசேப்பை துறை குடும்பத்தின் பாதுகாவலர் எங்கள் குடும்பங்களை பாதுகாத்தரலும். எங்கள் தேவைகளையும் துயரங்களையும் உமது பரிந்துரையின் மூலம் இறைவனிடத்தை எடுத்து சென்று எங்களுக்கு தேவையான அருள்களை பெற்று தருவீராக. அன்று எங்கள் குடும்பங்கள் அனைத்து நம்பிக்கையிலும் அன்பிலும் வளர்ந்து உம்மை மகிமைப்படுத்துகின்ற குடும்பங்களாக மாறு. இன்று எங்கள் ஒவ்வொரு வரையும் ஆசீர்வாதத்தில் இந்த நாளையும் எங்களையும் நாங்கள் மேற்கொள்கின்ற ஒவ்வொரு வேலைகளையும் செல்கின்ற ஒவ்வொரு பயணங்களிலும் சந்திக்கின்ற ஒவ்வொரு நபர்களிலும் உமது மகிமை உணர்ந்திடம் எங்களை ஆசீர்வதித்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.